வெல்கம் டு செந்தூர் வசுமதி கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது கடாய் சிக்கன். கடாய் சிக்கனுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சிக்கன் 1 கிலோ, தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். புதினா, கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், ஃபுட் கலர், கரம் மசாலா, மஞ்சத்தூள், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் 1 கப்பு, உப்பு தேவையான அளவு. எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த சிக்கனை போட போகிறோம். சிக்கன் போட்டோன்னே மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், ஃபுட் கலர். இது ஆப்ஷன் தான், வேணான்றவங்க இது போட வேணாம். தயிர் 1 கப்பு, உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் போட்டு நம்ம 65க்கு விரவுற மாதிரி நல்லா விரவணும். விரவி நான் ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அரை மணி நேரம் கழித்து நமக்கு இந்த சட்டியிலேயே நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அப்படியே வேக வச்சுருவேன். இதுதான் கடாய் சிக்கன். இந்த வெங்காயம் அரைச்சி வச்சுக்கிறது லாஸ்ட்டில் தான். சிக்கன்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டில் சிக்கன் வெந்ததுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை போட்டு இறக்க வேணும். அதனால அது லாஸ்ட்டில் தான் போடுவேன். நல்லா விரவியாச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த சிக்கனை போட போகிறோம். சிக்கன் போட்டோன்னே மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், ஃபுட் கலர். இது ஆப்ஷன் தான், வேணான்றவங்க இது போட வேணாம். தயிர் 1 கப்பு, உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் போட்டு நம்ம 65க்கு விரவுற மாதிரி நல்லா விரவணும். விரவி நான் ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அரை மணி நேரம் கழித்து நமக்கு இந்த சட்டியிலேயே நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அப்படியே வேக வச்சுருவேன். இதுதான் கடாய் சிக்கன்.
இந்த வெங்காயம் அரைச்சி வச்சுக்கிறது வந்து லாஸ்ட்டில் தான். சிக்கன்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டில் சிக்கன் வெந்ததுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை போட்டு இறக்க வேணும். அதனால அது லாஸ்ட்டில் தான் போடுவேன். நல்லா விரவியாச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. எடுத்து நம்ம இந்த சட்டியிலேயே நம்ம அப்படியே வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். அப்படியே வேகட்டும். ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். அது கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம். சிக்கன் தண்ணி ஊற்றலை. சிக்கன் தண்ணி விடும்ல, அதனால் தண்ணி விட்டுருக்கு. கொஞ்சம் வேக வேண்டியிருக்கு. வேகட்டும். மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. வெங்காயம் மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேன்ல, அது வந்து ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி இந்த வெங்காயத்தை வந்து இந்த நல்லா வதக்கணும். வதக்கி இந்த வெங்காயம் கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம இந்த சிக்கனில் இதில் போட வேண்டியதான். ஏன் இது போடுறோம்னா, கொஞ்சம் வந்து சிக்கன் குழம்பு தண்ணியாக இருக்குல்ல, இது போட்டால் கொஞ்சம் நமக்கு கிரேவி மட்டும் வரும். அதுக்கு தான் இது போட்டு இப்படி கிண்டணும். சிக்கன் வெந்துருச்சு. நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால நல்லா ஒரு 10 நிமிஷத்துலேயே சிக்கன் வெந்துடும். தயிர் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஊறிடுச்சு. அப்புறம் ஒரு 1/4 மணி நேரத்துலேயே நல்லா வெந்துடும். வந்து இப்போ பாருங்கள், வெங்காயம் இது போட்டோன்னே அப்படியே ஒரு கிரேவி மாதிரி இருக்குல்ல. நம்ம கடாய் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.